ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹிந்தி தரன். நம்ம இன்னைக்கு மத்தியமா பேப்பர் 2ல இருக்கிற பார்ட் 4ல கஹானில தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். குத்தே கே பூஞ்ச். குத்தே கே பூஞ்ச் அப்படின்னா டாக்ஸ் டெய்ல். அதனோட எஸ்ஏவும் கொஷின் ஆன்சர்ஸும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். कुत्ते की पूंछ कहानी का सारांश लिखिए. किसी एक देश में एक अमीर आदमी रहता था. ஒரு கண்ட்ரியில் ஒரு ரிச் மேன் இருந்தார். உன்கே யகா அநேக் நௌக்கர் தே. அவர்கிட்ட நிறைய சர்வன்ட்ஸ் இருந்தா. நௌக்கர்னா சர்வெண்ட், அநேக்னா மெனி. சப் நௌக்கர் தில் லகாக்கர் காம் கர்த்தே தே. எல்லா நௌக்கருமே ரொம்ப ப்ராப்பராக டிலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தா அந்த ரிச் மேன் கிட்ட. லேக்கின் அமீர் கிசி நௌக்கர் சே சந்துஷ்ட நஹி தா. ஆனால் அந்த ரிச் மேன் அந்த அவர்கிட்ட இருக்கிற நௌக்கர்னால அவர் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. சந்துஷ்ட அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட், நஹினா சந்துஷ்ட நஹினா நாட் சாட்டிஸ்ஃபைட். உஸ்னே பகவான் சே एक अच्छे चुस्त नौकर के लिए प्रार्थना की. அவர் கடவுள்கிட்ட ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணார். भगवान ने एक मोटा ताजा भूत को नौकर के रूप से भेजा. கடவுளோட வாட்ட சாட்டமா ஒரு பூதத்தை கோஸ்ட்டை நௌக்கரா நௌக்கர் அந்த சர்வன்ட் ரூபத்துல அவருக்கு அனுப்பிச்சார். பூத்னே அமீர் சே கஹா. அந்த கோஸ்ட் அந்த ரிச் மேன் கிட்ட சொல்றது, மே ஆப்கே ஆதேஷோं का ஜல்தி ஜல்தி பூரா கர் दूंगा. நான் நீங்க கொடுக்குற ஒர்க்கை எல்லாமே ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணிடுவேன். ஜல்தினா குயிக்லி. முஜே நா போஜன் சாகியே நா வேதன். நீங்கள் எனக்கு ஃபுட்டும் தர வேண்டாம், நீங்கள் எனக்கு பேவும் பண்ண வேண்டாம். லேக்கின் ஆப்கோ முஜே லகாத்தார் காம் தேத்தே ரெஹ்னா சாகியே. ஆனால் நீங்கள் எனக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அகர் ஆப் காம் நஹி தே சக்கேங்கே தோ மே ஆப்கோ பக்கட் கர்ஜ் கா ஜாவுங்கா. நீங்கள் எனக்கு எந்த ஒர்க்குமே கொடுக்கல அப்படின்னா நான் உங்களையே பிடிச்சி சாப்பிட்ருவேன் அப்படின்னு அந்த பூத் அந்த ரிச் மேன் கிட்ட சொல்கிறது. அமீர் அப்னே நயே நௌக்கர்கோ காம் தேனா ஷுரு கியா. அதனால் அந்த ரிச் மேன் அடுத்தது என்ன பண்ணார், அந்த புதுசாக வந்திருக்கிற நௌக்கர், அதான் அந்த கோஸ்ட்டுக்கு ஒர்க்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணார். பூத் சபி காம் பகுத் ஹி ஜல்தி பூரா கர் தேத்தா தா. அந்த பூத் என்ன பண்ணிட்டுனா எல்லா ஒர்க்கையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிருது. अमीर आदमी को हरदम बूथ को काम देने के संबंध में ही सोचते रहना पड़ा. அதனால் அந்த அமீருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த பூத் எல்லா ஒர்க்கையும் டக்கு டக்குன்னு பண்ணிடுதா. ஸோ அவனுக்கு அடுத்தது என்ன ஒர்க் கொடுக்கலான்னு யோசிக்கிறதே இவருக்கு ஒரு வேலையாக போயிடுது. ஏக் தின் உன்கே பாஸ் கோயி காம் நஹி தா. ஒரு நாள் அவருக்கு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பூத்துக்கும் எந்த ஒர்க்கும் இல்லை. தோ பூத் அமீர் மாலிக் கோ கானே கேலியே தயார் ஹோ கயா. அதனால் அந்த கோஸ்ட் அமீரை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அமீர் பூத் சே டர்கர் பாக்னே லகா. அமீர் பூத்துக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஆக்கிர் அமீர் பகவான் சே பிரார்த்தனா கர்னே லகா. உடனே அந்த ரிச்மேன் என்ன பண்ணாருன்னா கடவுளை ப்ரே பண்ண ஆரம்பிச்சார். உஸ் சமய் அமீர் கே நஜர் மே ஏக் குத்தா பட் கயா. அப்பன்னு பார்த்து அவர் கண்ணில் ஒரு டாக் பட்டது. குத்தே கோ தேக்தே ஹி அமீர் கோ ஏக் உபாய் சூஜா. அந்த நாயை பார்த்தோன்னே, அந்த டாகை பார்த்தோன்னே இந்த ரிச் மேனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. உபாய்னா சொல்யூஷன். अमीर ने बूथ से कुत्ते की पूंछ को सीधा करने के लिए कहा. அந்த அமீர் அந்த ரிச் மேன் அந்த கோஸ்ட் கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த நாயோட வாலை, அந்த பூஞ்சேனா டெய்ல், அந்த நாயோட வாலை நீ ஸ்ட்ரைட் பண்ணு அப்படின்னு சொன்னார். பூத் நே कुत्ते के पूंछ सीधा करने गया लेकिन बहुत प्रयास करने पर भी वह कुत्ते के पूंछ को सीधा नहीं कर पाया. அந்த கோஸ்ட் சர்வெண்ட்டுமே அந்த நாயோட வாலை ஸ்ட்ரைட் பண்ண நிறைய வாட்டி ட்ரை பண்ணார். எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணாலுமே அந்த நாயோட வாலை ஸ்ட்ரைட் பண்ணவே முடியல. நம்மலாம் ஜென்ரலாக தமிழில் சொல்லுவோம்ல, நாய் வாலை நிமித்த முடியாதுன்னு, அந்த ஸ்டோரி தான் இது. ஆக்கிர் தக்கர் வக் பாகயா. அதனால் அவர் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டு கோஸ்ட் ஓடி போயிட்டு.
फिर अमीर आदमी को अपनी गलत महसूस हुई. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிச் மேன் வந்து அவர் பண்ண தப்ப நினைச்சு பார்த்தாரு. वह अपने मेहनती नौकरों को के कार्यों से संतुष्ट होकर रहने लगा. அவரோட அந்த ஹார்ட் ஒர்க்கிங் சர்வன்ட்ஸையே அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அதோட லிவ் பண்ண பழகிக்கிட்டாரு. இதுதான் வந்து இந்த லெசனோட சாராம்ச எஸ்ஏ பார்ட்டு. நீங்கள் இது எக்ஸாமுக்கு படித்தாலே போதும். இது வந்து மத்தியமா பேப்பர் 2ல் 10 மார்க்ஸுக்கு வரும். அதுக்கு இது நல்லா படிச்சுக்கோங்க. இந்த எஸ்ஏ படித்தாலே இப்போ நான் உங்களுக்கு மேலே இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுவும் எக்ஸாமுக்கு வரும். ஸோ நம்ம இப்போ அதை பார்க்கலாம். அமீர் கியோன் சிந்தா படா. அமீர் வந்து ஏன் வரிடா இருந்தாரு? चिंताना वरी. अमीर को उनकी इच्छा के अनुसार कोई नौकर नहीं मिला, इसलिए अमीर चिंता में पड़ा. அந்த ரிச் மேன் வந்து அவரோட இஷ்டப்பட்ட மாதிரி அவருக்கு சர்வன்ஸ் கிடைக்கல, அவர் நினைச்ச மாதிரி. அதனால அவர் வரிடா இருந்தார். பகவான் நே அமீர் கோ கியா வரதான் தியா. காட் வந்து அந்த ரிச் மேனுக்கு என்ன பூன் கொடுத்தார், என்ன வரம் கொடுத்தார்? अमीर ने ईश्वर से एक अच्छे नौकर की मांग करते हुए प्रार्थना की. அந்த ரிச் மேன் வந்து கடவுள்கிட்ட எனக்கு ஒரு நல்ல சர்வெண்ட் கொடு அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணார். जब भगवान उनके सामने आए तो उनके एक चुस्त एवल फुर्तीला नौकर देने के लिए कहा. when அந்த கடவுள் முன்னாடி வரும்போது அந்த ரிச் மேன் என்ன கேட்டார்னா, எனக்கு சூப்பர் ஸ்மார்ட்டாக ஒரு எஜைல் சர்வெண்ட்டு கொடு. எஜைல் சர்வெண்ட்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி எனக்கு ஒரு சர்வெண்ட் கொடுன்னு அர்த்தம். ஈஸ்வர்னே தத்தாஸ்து. தத்தாஸ்துன்னா ஓகே, சோ பி இட் அப்படின்னு அர்த்தம். ஏசாஹி யோகா, அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெகக்கர் காயப் போகையே சொல்லிட்டு டிசப்பேர் ஆயிட்டாரு. பூத் நே அமீர் சே கியா கஹா. பூத் வந்து ரிச் மேன் கிட்ட என்ன சொல்லித்து? பூத் நே அமீர் சே கஹா, மே ஆப்கே ஆதேஷோं का ஜல்தி ஜல்தி பூரா கர் தூங்கா. நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஆர்டரையும் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன். முஜே நா போஜன் சாகியே நா வேதன். எனக்கு ஃபுட்டும் வேணாம், நீங்கள் எனக்கு பே பண்ணவும் வேண்டாம். லேக்கின் ஆப்கோ முஜே லகாத்தார் காம் தேத்தே ரஹ்னா சாகியே. ஆனால் நீங்கள் எனக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அகர் ஆப் காம் நகி தே சக்கேங்கே மே தோ மே ஆப்கோ பக்கட்கர் கா ஜாவுங்கா. நீங்கள் எனக்கு வந்து ஒர்க்கு கொடுக்கல அப்படின்னா நான் உங்களையே பிடிச்சி சாப்பிட்ருவேன் அப்படின்னு அந்த பூத் வந்து அந்த அமீர் கிட்ட சொல்கிறது. அந்த மே அமீர் நே பூத்துக்கோ கியா காம் தியா. வாட் ஒர்க்? அந்த ரிச் மேனுக்கு வந்து என்ன ஒர்க்கு வந்து அந்த கோஸ்ட்டுக்கு கொடுத்தாரு? அந்தமே கடைசியில் ஸ்டோரி எண்டில் அவர் என்ன ஒர்க்கு கொடுத்தாரு அந்த பூத்துக்கு? अंतमे अमीर ने बूत को कुत्ते के पूंछ सीधे करने का काम दिया. கடைசியா வந்து அந்த அமீர் என்ன பண்ணாரு? அந்த நாயோட வாலை நிமித்தி காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து அந்த பூத்துக்கு கொடுத்தாரு. இதுதான் இந்த 4 கொஷின் ஆன்சர். நீங்கள் கீழே இந்த எஸ்ஏவை நல்லா படித்தாலே உங்களுக்கு மேலே இருக்கிற கொஷின் ஆன்சர் வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா இதில் இருக்கிற அதே சென்டென்ஸ் தான் திருப்பி அங்கே வரும். எதுக்கு எது எழுதணுன்றதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இந்த ஃபெப் 2026க்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் எஸ்ஏ, ஈஸியான எஸ்ஏவும். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.